சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன்னை செருப்பால் அடிச்சவங்களுக்கு நீ கொடுக்கிற பதிலடியா இருக்கணும். என்ன சொல்ற? இல்ல உன் மனசுல அவதான் இருக்கானா, நீ அவளையே நினைச்சுக்கிட்டு காலம் உள்ள ஒண்டி கட்டையாவ வாழ்ந்துட்டு போ. ஆனா அத பாக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. நான் ஒரே அடியா போய் சேர்ந்து. ஐயோ அண்ணே, என்ன அண்ணே நீ வேற. இப்ப என்னப்பா அவனுக்கு? இப்ப நான் இன்னொரு கல்யாணம் பண்ண அதானா? ஆமாம் அவனே, உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் ஒன்னும் அவளை நினைச்சு வாழ போறதும் இல்ல, இனி அவளை ஏத்துக்கு போறதும் கிடையாது. அப்படின்னா கல்யாணத்துக்கு சம்மதியம் மருமவனே? சரி, மவனே இது போதுண்டா மவனே. உன் கல்யாணத்தை எப்படி திருவிழா மாதிரி நடத்துறன்னு பாரு. ஆமா மருமவனே, இனிமே இந்த வீட்ல சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் மட்டும்தான் கேட்கணும். துபாரு, நம்ம வீட்ல சிரிப்பு சத்தம் கேட்கறது ஒன்றும் முக்கியம் கிடையாது. சின்ராசு வீட்ல அவளோட அழுக சத்தம் மட்டும் தான் கேட்கணும். என் காது முழுக்க அவ அழுகிற சத்தம் மட்டும் தான் கேட்கணும் அத்தை. அதுக்காக தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கே சம்மதிக்கிறேன். என் புள்ளைய அழிச்சு என் அன்பையும் பாசத்தையும் பயன்படுத்தி என்னை அவமானப்படுத்தினதையும் நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். அவ என்ன ஏமாத்தினதுக்குல காலம் ஃபுல்லா கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் அவ பண்ண துரோகத்துக்கு நான் கொடுக்குற தண்டனை. இதோ பாருங்க, அதுக்காக தான் நீங்க பேசுனதுக்கெல்லாம் நான் சம்மதம் சொல்றேனே, புரியுதா? மவனே, என் மனசுல இப்பதான் நீ பால வாழ்த்த. எங்க நீ அந்த பாவியுடைய நினைப்புல மயங்கி அவ பக்க சாஞ்சிரியோன்னு பயந்துட்ட. இப்பதான்டா நீ என் புள்ளன்னு நிரூபிச்சுட்ட. கோமு சொன்ன மாதிரி சீக்கிரத்துல இந்த வீட்டுக்குள்ள ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கணும். அது என் பேர பிள்ளைங்களோட சிரிப்பு சத்தம் தான். ரொம்ப சந்தோஷம்பா. நீயே ராஜபாண்டியா எப்படி எல்லாம் இருந்தீங்க? ரெண்டு உடம்புக்குள்ள ஒரு உசிர வச்சது மாதிரி இருந்தீங்களே புள்ள. இப்ப யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே, இல்ல அந்த சாமி கண்ணு தான் பட்டுருச்சா? நீங்க ரெண்டு பேரும் உசுறு வேற வாழ்க்கை வேறேன்னு இப்படி எதிரும் புதிருமா ஆயிட்டீங்களே புள்ள. காலம் இப்படி உங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடுவுல பூந்து ஏன் இப்படி ஒரு கொடுமையை பண்ணணும்? அப்படி என்ன புள்ள பாவம் பண்ண? நம்ம தலைமுறை தலைமுறையாய் எல்லாத்துக்கும் நல்லது நினைச்சு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணதானே நம்ம குடும்பம். அந்த புண்ணியம்லாம் இப்ப எங்க போச்சு? ஓடுற ஆத்து தண்ணியில வெள்ளத்தை கரைச்சி விட்டது மாதிரி அந்த புண்ணியம்லாம் எப்பவோ கரைஞ்சு போச்சா? அது எதுவுமே நமக்கு பலன் கொடுக்கலையா? இல்ல அதை விட அதிகமா நம்ம எதுவும் பாவம் பண்ணிட்டோமா புள்ள? சின்னத்த அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. அப்புறம் ஏன் புள்ள அப்படியெல்லாம் நடக்கணும்? பிரிச்சு விட்ட நெல்லிக்காய் மூட்டை மாதிரி நம்ம ஏன் இப்படி திசைக்கு ஒருத்தலா செதறணும்? சித்தி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டோ என்னால இருக்க முடியலையே சித்தி. இந்த கஷ்டத்துக்கு இந்த சாமி என்னைய மொத்தமாவே கொண்டு போயிருக்க கூடாதா? அத்தை, ஏன் அத்தை? சித்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்னைய எப்படி பேச சொல்ற? அத்தை, இப்போ உன் உடம்பு இருக்கிறதுக்கு நீ வேற எதையும் நினைச்சு புலம்ப கூடாது. உன் உடம்பு வீணா போயிடும். ஏன் உடம்பு வீணா போனா என்ன? உன் வாழ்க்கை வீணா போச்சே புள்ள. ஏன் புள்ள, பஞ்சாயத்துல ராஜபாண்டி முட்டாள்தனமாவும் மொரட்டுத்தனமாவும் நடந்துக்கிட்டேனா
நீ அவனை பதிலுக்கு செருப்பால அடிச்சு இப்படி கண்மூடித்தனமா நடந்துக்கலாமா புள்ள? நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல. மரியாதையை விட்டு கொடுக்கலாம், ஆனா மானத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நான் மனசுல வேற எவனையும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால பிடிக்காம கல்யாணம் பண்ண. குழந்தைய சுமக்க பிடிக்காம கழிச்சிட்டேன்னு சொன்னப்ப கூட நான் பேசாம தானே இருந்தேன். ஆனா என்னையே கலங்கப்படுத்துற மாதிரி அப்படி ஒரு வார்த்தையை சொன்னப்போ என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? நம்ம குடும்பம் என்ன அந்நியமா அசலாம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்தவங்க தானே. நம்ம பொண்டாட்டி இதை செஞ்சிருப்பாளான்னு ஏன் உன் பிள்ளையால ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க முடியல? நானே அந்த பாவத்தை பண்ணலங்கிற உன் பிள்ளை என் மேல பழி போடுறது மட்டும் இல்லாம மொத்த குடும்பத்து மேலே அபாண்டமா பழி போடலாமா? என் அண்ணனை பத்தி குத்தம் சொல்லலாமா? அப்படியெல்லாம் சொல்றப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏத்த நான் கர்ப்பத்தை கழிச்சேன்னு பழி போட்டு அதுக்கு தண்டனையா பஞ்சாயத்து மூலமா விவாகரத்து தீர்ப்ப சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சுல்ல. அதுக்கப்புறமும் அத்தக்காரி பேச்ச கேட்டுக்கிட்டு என் தாலியை கழட்ட வந்தா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? என் தாலியை கழட்டி கொடுக்கறது என் உயிரை விடுறதுக்கு சமம் இல்லையா? துளசி, இப்ப 2 பேரும் எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. எனக்கு இப்பவும் உன் புள்ளைய அடிச்சது தப்புன்னு தோணல. அடிக்காம விட்டிருந்தாதான் தப்பா போயிருக்கும். புள்ள, என் வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் கனவா நினைச்சு மறக்க ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு எனக்கு எதையும் ஞாபகப்படுத்தாத. அப்படி சொல்லாத புள்ள. நீ எல்லாத்தையும் மறந்துட்டேனா அப்புறம் நம்ம வீடு வீடாவே இருக்காது புள்ள. நான் சொல்றத கேளு. உன் மாமனும் உன் புருஷனும் நிஜமாவே நல்லவங்கதான். அவங்க வெறும் தண்ணி பாம்பு மாதிரி. அவங்களுக்கு விஷத்தை ஏத்தி விடுறது அந்த கேடுகட்ட கோமதியும் அவன் மகளுந்தான். அவங்க 2 பேரும் தந்திரமா கைத்த சுத்தி உன் மாமனையும் உன் புருஷனையும் பம்பரமா ஆட விடுறாளுங்க. இவங்களும் அவளுகளை புரிஞ்சுக்கிறவே மாட்றாங்க. நான் மனசு பொறுக்காம ஆத்திரத்துல ஏதாவது சொன்னேனா அடி உத சித்திரவதை. அத்தை அழாத அத்தை. நீ எதுக்கு அழற? இனிமே நீ அங்க இருந்து எந்த சித்திரவதையும் அனுபவிக்க வேண்டாம். நீ டிஸ்சார்ஜ் ஆகி இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமா சித்தி. இல்ல புள்ள,